2 ஆண்டுகளுக்கு முன் கட்டி முடிக்கப்பட்ட நியாய விலைக் கடை திறக்கப்படாததை கண்டித்து மாமன்ற உறுப்பினர் மற்றும் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை அடுத்த மாதவரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 24வது வார்டு மேட்டுத்தெருவில் 2 ஆண்டுகளுக்கு முன் நியாய விலைக் கடை அமைப்பதற்காக கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டது. அனைத்து வேலைகளும் கட்டிடத்தில் முடிக்கப்பட்டு கட்டிடம் முழுவதுமாக நியாய விலைக் கடை அமைப்பதற்கு தயார் நிலையில் உள்ள நிலையில் அந்த கட்டிடத்தில் நியாய விலைக் கடையை திறக்காமல் அப்பகுதியில் அமைந்துள்ள கதிர்வேடு பகுதியில் நியாய விலைக் கடை ஆனது அமைக்கப்பட்டுள்ளது. மேட்டுத்தெருவில் இருந்து கதிர்வேடு பகுதிக்கு செல்ல வேண்டும் என்றால் கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் கடந்து செல்ல வேண்டியுள்ளது. இந்த சாலையை கடந்து செல்கின்ற பொழுது பலர் விபத்துக்குள்ளாகி உள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனால் 2 வருடங்களுக்கு முன்பாகவே கட்டி முடிக்கப்பட்டு தயார் நிலையில் உள்ள கட்டிடத்தில் நியாய விலைக் கடையை அமைத்து தர வேண்டும் என்று உணவு வழங்குதல் மற்றும் பாதுகாப்பு துறையினருக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் பலமுறை வேண்டுகோள் வைக்கப்பட்டு இதுவரை எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என்று கூறி 24வது வார்டு மாமன்ற உறுப்பினர் புழல் சேட்டு மற்றும் பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் என 50க்கும் மேற்பட்டோர் ரேஷன் கடை கட்டிடத்தின் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இப்பகுதியில் உள்ள மாமன்ற உறுப்பினர் அதிமுகவை சேர்ந்தவர் என்பதால் ரேஷன் கடையை திறக்க விடாமல் இருப்பதாக மாமன்ற உறுப்பினர் குற்றம் சாட்டினர். அத்துடன் இப்பகுதியில் 500க்கும் மேற்பட்ட ரேஷன் அட்டைதாரர்கள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனால் உடனடியாக இப்பகுதியில் ரேஷன் கடையை திறந்து பொதுமக்களுக்கு பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று பொதுமக்கள் வேண்டுகோள் வைத்தனர். வணக்கம் டிவி நண்பர்களுக்கு. இந்த மேட்டு தெருவில் மக்களுடைய கோரிக்கை என்னன்னா, இந்த மேட்டு தெருவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200-250 கார்டு பார்த்தீங்கன்னா ரோடு நேஷனல் ஹைவே ஜிஎம்பி ரோடு கடந்து அந்த பக்கம் போயிட்டு பொருள் வாங்குறாங்க. இந்த ரோடு கடந்து போறதுக்கு முடியாம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பொருள் வாங்க போக முடியல, அதாவது ரேஷன் பொருள் வாங்க முடியல. அப்படி மீறி போனவங்க பாருங்க, யாராவது ஒரு சின்ன வயசு யாராவது இருக்காங்களா பாருங்க, எல்லாமே வயசானவங்க. இந்த வயசுல போயிட்டு ரேஷன் கடைக்காக ரோடு நேஷனல் ஹைவே கடந்து போயிட்டு விபத்துல சிக்கி அடிபடுறாங்க. எவ்வளவு பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும். நேஷனல் ஹைவே நம்ம ரோடு பார்த்தீங்கன்னா அவ்வளவு டிராபிக் ஆகுது. இப்போ இந்த ரோடை கடந்து போகும்போது விபத்து ஏற்படுதுன்னு சொல்லி இவங்க கேட்டாங்க. என்னுடைய பங்குல முதல் பங்குல இந்த முறை அந்த ரேஷன் கடையை நான் கட்டிட்டேன். அதாவது பல்நோக்கு கட்டிடம் இங்க ஒண்ணு கட்டியாச்சு. இந்த கடையை 2021-22 என்னுடைய மாமன்ற உறுப்பினருடைய பங்குல இந்த கடையை கட்டிருக்கு. இந்த ஃபுட் அதிகாரிங்க பாத்தீங்கன்னா ரேஷன் கடையினுடைய ஃபுட் ஆபீசருங்க இந்த கடையை வந்து திறக்கிறதுக்கு மறுக்கிறாங்க. எதுக்குன்றது எனக்கு இவ்வளவு நாளும் எனக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு ஒரு சின்ன டவுட்டா இருக்குது. நான் வந்து எதிர்கட்சி சேர்ந்தவன் அப்படின்ற ஒரு காரணத்தால எனக்கு திறக்க மாட்டேங்கிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இதை பாத்தீங்கன்னா எங்க மக்கள் உங்க மக்கள் தான் கிடையாது, பொது மக்கள். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த ஏரியாவில பாத்தீங்கன்னா தீர்வு தாழ்த்தப்பட்ட வெகுஜன மக்கள், அதாவது ஆதி திராவிட மக்கள் இந்த தெருவில். அதனால மறுக்கிறாங்களான்றது எனக்கு தெரியல. ஏன்னா இந்த எதிர்ப்பு ஒரு சில இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கேட்டீங்கன்னா நாளைக்கு அந்த இது கொடுத்துடுறாங்க. ஆனா இந்த தெருவில் பாத்தீங்கன்னா வெகுஜன மக்கள் வசிக்கக்கூடிய இந்த புயல் பகுதியில இந்த ரேஷன் கடையை திறக்கிறதுக்கு இவ்வளவு கால தாமதம் ஏன்? எதிர்கட்சின்றதுனால திறக்க மாட்டேங்கிறாங்கன்றது தான் என் மக்களுடைய எல்லாருடைய கோரிக்கையும். அதனால வந்து இன்னைக்கு இந்த மக்கள்லாம் இவங்க அத்தனை பேருமே என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மாசம் கால அளவுல என்கிட்ட வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த மாதிரிங்க இவ்வளவு தூரம் இருக்கு, நாங்க போக முடியல. இன்னொன்னு கேட்டீங்கன்னா இவங்களுடைய கோரிக்கை என்ன தெரியுங்களா? இங்க இருந்து நாங்க போய் வாங்க முடியலனாலும் எங்க அந்த கார்டுல பாத்தீங்கன்னா மெசேஜ் வந்துருது போன்ல, நாங்க வாங்கிட்ட மாதிரி. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா 200 கார்டு கிட்ட போறாங்க. ஆனா அங்க 200 கார்டு எல்லாம் வந்து அங்க போய் வாங்காமலே இவங்களுக்கு வந்து எல்லாருக்கும் அந்த பதிவு மட்டும் ஆயிடுது. அந்த மெசேஜ் வந்துடுது, வாங்கினதான் மெசேஜ் வருது. அப்போ இதனால இந்த ஏழைமான மக்களை இவங்க வயிற்றுல அடிச்சு யாரோ சாப்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க இந்த இதுல. இதுதான் இந்த மக்களுடைய கோரிக்கையும் என்னுடைய கோரிக்கையும். அதிகாரிகளுக்கு என்ன புகார் எதுவும் கொடுத்துருக்கீங்களா, மனுவா இல்ல வேற எதனா? நல்ல கேள்வி கேட்டீங்க. நான் இது குறித்து மெயில் அனுப்பியிருக்கேன். எல்லா துறை அதிகாரிகளுக்கும் மெயில் அனுப்பியிருக்கேன். இது இல்லாம நான் வந்து ஒரு மாமன்ற உறுப்பினர் போது நான் மன்றத்துல வந்து எங்களுடைய கோரிக்கையை ஒரு 3-4 முறை இந்த கோரிக்கை வச்சிருக்கேன். நான் மன்றத்துல கோரிக்கை வச்சும் ஊர் மக்கள் இருக்காங்க. ஆனா மக்களுக்காக தான் நான் இவங்க ஓட்டு போட்டதால தான் நான் ஜெயிச்சு இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கேன். இவங்க ஓட்டு போட்டதால தான் நான் இங்க வந்து பேசுறேன். இவங்க வந்துதான் எனக்கிட்ட சொல்றாங்க.
என்கிட்ட தான் சொல்ல முடியும். இந்த கோரிக்கை நான் மன்றத்துல வைக்க முடியும். மன்றத்துல வச்சும் எனக்கு இந்த மக்களுக்கு பண்ணலன்னா அப்புறம் நான் எதுக்கு இந்த மக்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு போய் வேண்டியதானே, தேவையில்லையே. நீங்க எதிர்க்கட்சி மாமன்ற உறுப்பினர்னால உங்க நிராகரிக்கிறாங்கன்னு சொல்றீங்களா? எனக்கு அது காரணம் புரியலையே. அப்போ 2.5 வருஷம் 3 வருஷமா இதை நிராகரிக்கிறாங்கன்னா அப்படி கூட நான் நினைக்கலாம் இல்லையா? அப்படி கூட நினைக்கலாமே. ஏன்னா நான் எதிர்கட்சின்றதுனால எனக்கு கொடுக்க மாட்டாங்களா தெரியல, அதுவும் எனக்கு தெரியல. அது தெரிஞ்சாலும் ஆமா பரவாயில்ல விட்டு போயிடலாம், பரவாயில்ல ஓகே ஆளுங்கட்சி இருக்கிற இடத்துல கொடுங்க அப்படின்ட்டு போயிடுவேன் நான். இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே இதுல பாத்தீங்கன்னா அதிமுக இருப்பாங்க இல்லையே, எல்லாரும் அவங்களுடைய கோரிக்கை எங்களுக்கு ரோடு கிராஸ் பண்ணி அங்க போக முடியல, அதனால நீங்க பண்ணி கொடுங்கன்றாங்களே தவிர மற்றபடி இதை கட்சியோ ஜாதியோ மதமோ எதுவுமே கிடையாது. இதுல இது குறித்து பலமுறை நீங்க போராட்டமும் பண்ணிருக்கீங்க, மனுவும் கொடுத்துருக்கீங்க, இது வரைக்கும் செவி சாய்க்கல அரசு. அடுத்த கட்டமா உங்களோட நடவடிக்கை எப்படி இருக்கும்? அடுத்த கட்ட நடவடிக்கை பாத்தீங்கன்னா இன்னைக்கு இவங்க வந்தாங்க, இவங்க கிட்ட எல்லாரும் சொல்றேன். இன்னைக்கு நானே அன்பான இவங்களுக்கு சொன்னேன், ஏமா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் விட்டுருங்க, இதை நம்ம இன்னைக்கு பண்றோம், அது பெருசா பெரிய அளவுல நம்ம கடை திறக்கலன்னு சொன்னா நம்ம வேற மாதிரி நம்ம பண்ணிப்போம். மக்கள் நீங்க எல்லாமே வாங்க, ரோட்டுக்கு வாங்க, ரோட்ல நின்று நாம போராடுவோம். அந்த ரோட்ல நின்று போராடினாதான் இதை கொடுப்பாங்கன்னு சொன்னா அதுக்கும் இவங்க தயாரா இருக்காங்க. இவங்களுடைய கோரிக்கை நான் இவங்ககிட்ட இன்னைக்கு ஒரு நாள் இவங்களை கேட்டிருக்கேன், இன்னைக்கு ஒரு நாள் விட்டுருங்கன்னு சொல்லி கேட்டிருக்கேன். இன்னைக்கு ஒரு நாள் வேணாம், நம்ம எல்லாருமே தகவல் கொடுத்துருக்கு, சம்பந்தப்பட்ட துறை போலீஸ் துறையும் ஐஎஸ் இவங்க எல்லாம் இருக்காங்க, இவங்களுக்கு தகவல் கொடுத்துட்டு நம்ம பண்ணுவோம்னு சொல்லி இவங்க கிட்ட பேசிட்டேன். இப்போ நம்ம புயல் எந்திரிக்க ஆய்வாளர் கூட பேசினாங்க, அவர்கிட்ட சொல்லிட்டேன், சார் இந்த மாதிரி இருக்கு, இன்னைக்கு நான் எதுவும் பண்ணல சார், இந்த இது பண்ணி ஓகே பண்ணி திறந்துட்டாங்கன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா நான் மக்கள் சொல்ற மாதிரி நான் பண்ணுவேன் சார் சொல்லியிருக்கேன். சார் நீங்க கொடுத்த மனுவுக்கு அவங்க என்ன சார் ரிப்ளை பண்றாங்க? எந்த பதிலும் இல்லைங்க, இது வரைக்கும் எந்த பதிலுமே கிடையாது, பதிலே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஏன்னு தெரியல. இந்த கட்டிடம் கட்டப்பட்டதுக்கு அப்புறம் ஆய்வு தான் மேற்கொண்டாங்க, வரவே இல்லை. 2-3 முறை பார்த்தாங்க. அதாவது ஆர்ஐன்னு சொல்லி ஒருத்தர் வந்தார், ஃபுட் ஆபீசர் ஆர்ஐ வந்தாரு, அவர்கிட்ட எல்லாமே திறந்து காட்டணும், பார்த்தாரு, ஓகேங்க நல்லாதான் இருக்குன்னு போயிட்டாரு. இன்னொருத்தர் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் வந்தாரு, அவரும் பார்த்தாரு போயிட்டாரு. நான் இது சம்பந்தமா ஏசி கிட்ட பேசியிருக்கேன், அதாவது ஃபுட் ஆபீசர்கள் ஏசி டிசி எல்லாரும். போன வாரம் கூட போயிட்டு ஆவடியில போயிட்டு நான் மனு கொடுத்துருக்கேன். இந்த ஏசி மாத்திட்டாங்களாம், இப்ப தற்காலிகமா போன வாரம் ஏதோ மாத்திட்டாங்களாம். அடிஷ்னலா 54 ஏசியை போட்டிருக்காங்க இதுக்கு, இந்த நம்ம இந்த பகுதிக்கு. அவர்கிட்ட கூட போயிட்டு இந்த நான் லெட்டர் முந்தா நாள் கூட கொடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி மக்களுக்காக வேண்டி நாங்க எங்கெங்கயோ சுத்தி அலைஞ்சு இந்த ரேஷன் கார்டு அப்படியா திறக்கணும்னு சொல்லி நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் இது வரைக்கும் திறக்க முடியலன்னா என்னுடைய ஆட்சி காலம் இன்னும் 1 வருஷம் இருக்கு. 1 வருஷம் நான் போயிட்டு அப்புறம் எப்படி திறக்க முடியும்? திறப்பாங்களா? நீங்களே சொல்லுங்க. இப்ப அந்த கட்டிடத்தில் என்ன சார் இயங்கிட்டு வருது? இந்த கட்டிடம் முழுக்க பல்நோக்கு கட்டடம், அதாவது ரேஷன் கார்டுக்காக கட்டின கட்டிடம் தான். ரேஷன் கார்டை மட்டும்தான் இங்க வேணும்னு சொல்லி மக்களுடைய கோரிக்கை ஏற்று ரேஷன் கார்டுக்காக தான் கட்டினோம். இதை என்ன அலுவலகம் எந்த அலுவலகம் இல்லமாங்க, நாங்க பூட்டி வச்சிருக்கோம். இதுல ஒரு பிரச்சனை, இந்த பூட்டி வச்சதுனாலேயே சமூக விரோதிகள் இது உள்ள திறந்துட்டு உள்ள போயிடுறாங்க, பூட்டை உடைச்சிட்டு உள்ள போயிடுறாங்க.